லட்சாதிபதிகளே, கோடீஸ்வரர்களே, உங்களுடைய பவுசும் அறிவும் தான் என்ன? சிதம்பரத்துக்கு தங்க ஓடு போடுறிய, திருவண்ணாமலைக்கு வெள்ளி ரதம் செய்யறிய, ராமேஸ்வரத்துக்கு தங்க குதிரை கொடுக்குறிய. நம்ம பாட்டம் பூட்டம் கால வழக்கத்தில் கடவுள் சவாரிக்கும் பயன்படுத்துற. பாட்டம் பூட்டம்லாம் மணிக்கு 3 மைல் வேகத்தில் தான் நடக்க முடிஞ்சுது. அதுக்கு அப்புறம் தானே மாட்டு வண்டி, குதிரை வண்டி. வெள்ளைக்காரன் வந்த பிறகு சைக்கிள், மோட்டாரு, ரயில் வண்டி, ஆகாய விமானம். இன்னைக்கு மைல் 1000 மைல் வேகத்தில் பறக்குதே. 10 மணி நேரத்தில் இங்கிலாந்துக்கு போயிடலாமே. இந்த ரயில், மோட்டார் வண்டி, விமானம் இதெல்லாம் நீ பார்க்குறியா இல்லையா? அதெல்லாம் உன் நாட்டம் ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னு சிந்திச்சியா? இந்த பகுத்தறிவு காலத்தில் உன் கடவுள் 200 டன்னு விறகு மேலே ஏறி நின்றுக்கிட்டு அதை தேருன்னு சொல்லிக்கிட்டு மணிக்கு 1 மைல் தானே நகர முடியுது. அதுவும் 2000 20,000 பேர் இழுக்கவும் அவங்கள ஒரு 100 மணிக்காரு போலீஸ் அதிகாரிங்க அதட்டும் தானே அதுவும் முடியுது. திருவாரூர் தேர் இழுக்கிறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு. உழுது விதைச்சி நீர் பாய்ச்சி அறுத்து சுமந்த ஏழை விவசாயி, பாட்டாளி ஜனங்க கஞ்சி கஞ்சின்னு அலையறான். ஆனா இந்த விறகு குன்றை இழுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு? இந்த பணத்துக்கு ஒரு கல்லூரியை கட்டினா வருஷம் எவ்வளவு பிள்ளைங்க சம்பளம், சாப்பாடு செலவு இல்லாம படிக்கும்? கோயிலுக்கு 5 ஏக்கரா, குளத்துக்கு 5 ஏக்கரா, இந்த கோயிலை வச்சு தீனி போடுறதுக்கு மடாதிபதிகளுக்கு 1000 ஏக்கரா. எப்படியெல்லாம் பாழாக்கப்படுது பாருங்க நம்முடைய செல்வம். இந்த முட்டாள்தனம், இந்த நாச செலவு அறவே நீங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கவலையும் வேலையுமே தவிர மற்றபடி எனக்கு வேற உள்நோக்கம் என்ன இருக்க முடியும்? நான் செத்தா அழறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதோடு நான் அழற அளவுக்கு சாவறதுக்கும் யாரும் இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் எதுக்காக இவ்வளவு இந்த 70வது கிழ வயதுல கூட இந்த மாதிரி சிரமத்தோட உழைச்சி வர்றேன் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்க வேணாமா? இந்த சாமியை எடுத்துட்டு என்ன சாமி ஆக்கிக்கிறதுக்கா நான் பார்க்குறேன்? நீங்க இஷ்டப்பட்டாலும் நான் சாமியா இருக்க ஆசைப்படுவேனா? அப்படிப்பட்ட சாமியா நான் இருந்தாலும் இந்த அழுக்கு பிடிச்ச வஞ்சக பாப்பான் கதவை திறக்கும் போது வெளிச்சத்தை பார்த்து, அவன் குளிப்பாட்டும் போது குளிச்சு, அவன் நெய்வேத்தியம் செய்யும் போது உண்டு, அவன் இஷ்டப்படி உடுப்பதற்கெல்லாம் அனுமதிச்சு எத்தனை நாள் நான் கைதி மாதிரி பூட்டப்பட்டு இந்த சிறை வாழ்வு வாழ முடியும்? இன்னைக்கு இந்த கோயில் சாமியெல்லாம் கல்லா இருக்கிறதுனால தானே இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்குது. நம்மளால முடியுமா? ஆகையால இதையெல்லாம் சொல்றதுல எங்களுக்கு லாபம் என்ன அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும். ஏன் எதற்கு குறை சொல்றேன் அப்படின்னு வைத்தறிச்சு இல்லாம சிந்திக்கணும். நாங்க சொல்றதுல எது தவறு அப்படின்னு எடுத்து காட்டணும். தவறு இருந்தா திருத்தினா நாங்க தலைவணங்கி ஏத்துக்க தயார். வீதி கூட்டுறது சூத்திரன், கக்கூஸ் கழுகுறவன் சூத்திரன், மயிர் சிரைக்கிறவன் சூத்திரன், துணி வெளுக்கிறவன் சூத்திரன், செருப்பு தைக்கிறவன் சூத்திரன், துணி நகைங்க செய்கிறவன்லாம் சூத்திரன், பாண்டன் செய்கிறவன் சூத்திரன், பாறையை உடைக்கிறவன் உழுறவன் சூத்திரன், கோயில் கோபுரம் மாடக்கூடம் கட்டுறவன்லாம் சூத்திரன், குளம் வெட்டுறதும் சூத்திரன். இப்படியெல்லாம் சூத்திரன் பாடுபட்டோம் உழைச்சோம் இழி மகன். பாடுபடாத சோம்பேறி பாப்பான் கேடியா இருந்தா கூட பிராமணனா, உயர் ஜாதியா? இது ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்குதா? எங்க குறைங்களை, எங்க இழிவை போக்கிக்க முயற்சி பண்ணா அதை கலவரம் செய்யறேன், வகுப்பு துவேஷம் பண்றேன் அப்படின்னு சொல்றதா?
கொசு கடிக்குதே அப்படின்னு கொசு வலை போட்டுக்கிட்டா அத கொசுவை துன்பப்படுத்துறதாகுமா? இதுக்காக எந்த கடவுளாவது எங்களை நரகத்துக்கு அனுப்புமா? பட்டணத்துல ஃப்ளஷ் அவுட் கக்கூசு செஞ்ச போது, ஏற்படுத்தின போது, கக்கூஸ் வாடுறவன்லாம் தங்க பொழைப்பு போயிடும் அப்படின்னு கூப்பாடு போட்டாங்க. அதுக்காக தங்களுடைய வசதியை பொதுமக்கள் எழுந்துருவாங்களா? பஸ் போட்ட போது, பஸ் விட்ட போது ஜட்காக்காரன்லாம் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதுக்காக பஸ் ஓடாம நின்றுடுச்சா? நாம பூஜை போடுறது, தேவசம் கொடுக்கறது, இந்த மாதிரி மூட பழக்கங்கள் கொண்ட நம்மளுடைய மடத்தனம்லாம் ஒழியணும்னு சொன்னா, கல்லு கடவுளுக்கு காசை நாசமாக்குற கயமைத்தன்மை ஒழியணும் அப்படின்னா, ஐயோ பாப்பானுங்க பிழைக்கிறதுக்கு வழி இருக்காதே அப்படின்னு யாராவது பரிதாபப்பட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை செஞ்சாங்கன்னா அவங்கள அறிவாளி முட்டாள்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நாம் அதெல்லாம் நிறுத்தினா பாப்பானுங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு சிரமமா இருக்கலாம். அப்புறம் தானா வேற வேலை பார்த்துப்பாங்க. கள்ளு சாராயம் நின்றுட்டதுனால அந்த தொழிலாளிங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களா? நாங்க மூட நம்பிக்கை ஒழியணும் அப்படின்னா அதுக்கு நாஸ்திகம்னு பேர் வைக்கிறதா? நாஸ்திகம்னா புரியுமா உங்களுக்கு? நாஸ்திகம்னா மேல் நாட்டிலலாம் எவ்வளவு மரியாதை அப்படின்னு தெரியுமா உனக்கு? மேல்நாட்டு நாஸ்திகர்களை எல்லாம் மகா அறிவாளிங்க அப்படின்னு சரித்திரம் புகழுதே. அவங்க பேரெல்லாம் தங்களுடைய குழந்தைங்களுக்கு வச்சுக்கிட்டு பெருமை அடைகிறாங்களே அந்த நாட்டு ஜனங்க. எது கடவுள், அதன் வேலைன்னா அதை எது எதுக்காக எப்படி எப்படி கும்பிடுறது, நம்ம வணக்கம் பயன்படுதா, கடவுள் அதெல்லாம் ஏத்துக்கிறாரா அப்படின்னு சிந்திக்கிறது பாவம் அப்படின்னு சொல்ற. பாப்பான் கழுதை, குதிரை, மாடு, களிமண், சாணி உருண்டை, குரங்கு, பல்லி, செம்பு, பித்தளை, கல், மரம், பாம்பு, புத்து, காக்கா, கழுகு, இன்னும் எதை கடவுள்னு சொன்னா கூட அதுக்கெல்லாம் நீ பாடுபட்டு தேடின காசை வீணாக்கி கையெடுத்து கும்பிட்டுட்டு வர்ற. இதெல்லாம் எப்படி கடவுள் ஆகும் அப்படின்னு கேட்க வேணாமா? அவங்க கடவுளா 5 வேளை சாப்பாடு கேட்டுச்சு, 5 வேளை பூசை வேணும் அப்படின்னு பாப்பான்னு சொன்னா, அவன் வயிற்ற வீங்க வைக்கிறதுக்காக அளந்து கொடுக்குறது தான் உன் கடமையா? அது உன்னை சோறு படைக்கிறதுக்கு எப்பப்பா கேட்டுச்சு? 5 வேளை சாப்பாடா இந்த பஞ்ச காலத்துல? அதுவும் இந்த கல்லு பொம்மை சாமிக்கா அப்படின்னு கேட்க வேணாமா? உனக்கு எதுக்காக பகுத்தறிவு இருக்குது? கடவுளுக்கு உருவம் கொடுத்துருக்கிறிய, ஒண்ணுக்காவது சாந்த ரூபம் இருக்குதா? மகாவிஷ்ணுவுக்கு சக்கரம், பரமசிவனுக்கு கொழு மழு, காளிக்கு அரிவாள், சுப்பிரமணியனுக்கு வேலு, ராமனுக்கு வில்லு, கிருஷ்ணனுக்கு அயோக்கியத்தனம். இப்படியாக இந்த கடவுள்களுக்கு ஆயுதங்களையும் குணங்களையும் படைச்சே ஏன் கடவுள்களை இவ்வளவு அயோக்கியர்களாக கொடியவர்களாக சிருஷ்டித்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறது தவறா? 1.5 லட்சம் பேரை கூத்திகளாக வைத்துக் கொண்ட கிருஷ்ணனியா 2 பொண்டாட்டி இருந்து கூட தாசி வீட்டுக்கு போறவரையா நீங்க கடவுள்னு வணங்குறது? நம்மள யாராவது ஒருத்தன் அந்த மாதிரி இருந்தா எந்த வீட்டுக்குள்ளேயாவது நாம அனுமதிப்போமா? அறிவு புகட்டும் கடவுள், ஒழுக்கம் புகட்டும் கடவுள், உண்மை புகட்டுகிற கடவுள் வேண்டும் அப்படின்னு சொல்றது நாஸ்திகமா?